காலை 10 மணி இருக்கும். மீனாட்சி அம்மாள் காலை பூஜையை முடித்துவிட்டு ஆர்த்திக்கு பால் கலந்து கொண்டிருக்கிறாள். ஆர்த்தியிடம் ஒரு சுபாவம். அதுவரை பேசாமல் விளையாடும் குழந்தை பாலை கண்டதும் பசி வந்தது போல் வேண்டும் என்றே கத்தும். எனவே ஆர்த்திக்கு தெரியாமல் அடுக்களையில் வைத்து பாலை ஆற்றிக் கொண்டிருக்கிறாள். ஓன் ஒலிக்கிறது. ஹலோ மீனாட்சி அம்மாவா? ஆமாம். யார் பேசறது? நாங்க இங்கே மோகன் நர்சிங் ஹோமிலிருந்து டாக்டர் மோகன் பேசறேன். பதறாம கேளுங்க. உங்க பையன் மனோகர். என்னது? என் மகனுக்கு என்ன? ஒண்ணுமில்ல. பதட்டப்படாதீங்கம்மா. மனோகர் இப்ப நல்லா இருக்கார். பெங்களூர்லேர்ந்து கார்ல சென்னை வந்தப்ப ஒரு சின்ன விபத்து. இப்ப இங்கதான் அட்மிட் பண்ணி இருக்கேன். பயப்பட ஒண்ணுமில்ல. நீங்க வரும்போது மனோகர் சாரோட மனைவியையும் கூட்டிக்கிட்டு வாங்க. டாக்டர், என் மகனுக்கு ஒண்ணுமில்லியே. வயதான தாய் உள்ளம் துடிக்கிறது. இப்ப உங்க மகன் நல்லா இருக்கார். வந்து பாருங்க. வெச்சுடவாவ்? ஓன் வைக்கப்படும் ஓசை கேட்கிறது. இந்த நேரத்துல கூட இவ எங்க ஒழிஞ்சா? தாரிணி வந்தால் செய்தியே சொல்லச் சொல்லிவிட்டு திரைவரைக்காரை எடுக்கச் சொல்லி மருத்துவமனைக்கு விரைகிறாள் மீனாட்சி அம்மாள். மோகனரெங்கன் நர்சிங் ஹோம். உள்ளே நுழையும் போதே துயரம் வயிற்றை கவ்வுகிறது மீனாட்சி அம்மாளுக்கு. கனவில் கூட மகனை இந்த மருத்துவமனையில் வந்து பார்ப்போம்னு நினைக்கவில்லையே. துக்கம் நெஞ்சை கவ்வ மனோகர் இருந்த தீவிர சிகிச்சை பிரிவு அறைக்குச் சென்று பார்க்கிறாள் மீனாட்சி அம்மாள். கண்மூடி கிடக்கிறான் மனோகர். கையில் குளுக்கோஸ் ஏறிக்கொண்டிருக்கிறது. பார்த்துட்டு வெளியில வாங்கம்மா, விவரமா சொல்றேன். மகனை இந்த நிலையில் பார்க்கவும் கண்களில் நீர் திரையிட்டு பார்வையை மறைக்கிறது மீனாட்சிக்கு. டாக்டர் கேட்டுக் கொண்டதற்கிணங்க வெளியில் வருகிறாள் மீனாட்சி அம்மாள். டாக்டர் மோகன் மனோகரின் குடும்ப டாக்டர் என்பதால் தன் அறைக்கு மீனாட்சி அம்மாளை அழைத்துப் போய் உட்கார வைத்து நிதானமாக பேசுகிறார். உங்ககிட்ட ஓன்ல விவரமா சொல்லல. கொஞ்சம் பயங்கரமாத்தான் அடிபட்டிருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? பதறாம கேளுங்க. நேத்து ராத்திரி மனோகர் சார் பெங்களூரிலிருந்து திரும்பும் போது எதிரே ஒரு லாரி வேகமா வந்திருக்கு. அந்த லாரியில பிரேக் கண்டிஷன் சரியா இல்ல போலிருக்கு. மனோகர் சார்தான் ஓட்டிக்கிட்டு வந்திருக்கார். பக்கத்துல ஆபீஸ் டிரைவர் இருந்திருக்கிறார். பின்னால ஒரு பியூன். எதிரே அசுர வேகத்துல லாரி வட்டதை பார்த்திட்டு சார் காரை ஒரு ஓரமா ஒடிச்சிருக்காரு. அப்படியும் லாரி வந்த வேகத்திலேயே மோத மனோகர் சார் அப்படியே தூக்கி எறியப்பட்டு விழுந்திருக்காரு. கூட வந்த முஞ்சிய டிரைவருக்கு பலமான அடி. இங்கேதான் அட்மிட் செய்திருக்கோம். பின்னால வந்த பியூன் தப்பினாரு. லேசான அடிதான். அவர்தான் வழியில வந்த ஒரு வேனை மடக்கி 2 பேரையும் மயக்க நிலையில இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. இப்ப என் மகன் எப்படி டாக்டர் இருக்கான்? பயப்பட ஒண்ணுமில்ல. அதிர்ச்சி அடையாம கேளுங்க. வலது கால் எலும்பு அப்படியே உடைஞ்சு 2 பாதி ஆயிடுச்சு. உள்ள பிளேட்டிங் எதுவும் செய்யறதுக்கு வழியில்ல. வேற வழியில்லாம ஆபரேஷன் மூலம் வலது காலை முழங்காலுக்கு கீழே துண்டிச்சு எடுத்திட்டோம். அந்த அளவுக்கு எலும்புகள் உள்ள சுக்குநூறா நொறுங்கி இருந்துச்சு. நடுவுல உங்களுக்கு ஓன் பண்ணவோ டிஸ்கஸ் பண்ணவோ கொஞ்சம் கூட நேரமில்ல. இந்த நேரத்துல மனோகரோட உயிர்தானே முக்கியம். என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க? என் மகன் இனிமே நடக்க மாட்டானா? இதை பார்க்கவா நான் இவ்வளவு நாள் உயிரோட இருக்கேன்? அம்மா, கவலைப்படாதீங்க. இந்த மட்டும் உங்க மகனை உயிரோட பார்க்கறீங்களே, அதுக்காக ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்போதுதான் வீட்டில் விஷயத்தை கேள்விப்பட்ட தாரிணி வேகமாக அந்த அறைக்குள் நுழைகிறாள். டாக்டர், வாட் ஹேப்பண்ட்? என் கணவருக்கு என்ன ஆச்சு? உட்காரும்மா. இப்ப அவர் நல்லா இருக்கார் என்று ஆரம்பித்து பக்குவமாக அவள் அதிர்ச்சி அடையாமல் நடந்ததைச் சொல்கிறார் டாக்டர். அதை கேட்ட தாரிணி ஸ்தம்பித்து நின்று விடுகிறாள். பொறுப்பில்லாத மனைவி, 2 பிஞ்சு குழந்தைகள். இவர்களுடன் காலையும் இழந்து நிற்கும் மனோகரை நினைக்க அந்த பெற்ற வயிறு தவியாய் தவிக்கிறது. 2 நாட்கள் கழிகின்றன. மனோகரை தீவிர பிரிவிலிருந்து சிகிச்சை அறைக்கு மாற்றிவிடுகிறார்கள். காலை முதல் மாலை வரை மீனாட்சி அம்மாளும், மாலையிலிருந்து அடுத்த நாள் காலை வரை தாரிணியும் மாற்றி மாற்றி மருத்துவமனையில் தங்கிக் கவனித்துக் கொள்கின்றனர். குடும்ப நம்பர் என்பதால் டாக்டர் சிறப்பு நர்ச்சுக்கு ஏற்பாடு செய்து தனி கவனம் செலுத்துகிறார். அலுவலக ஊழியர்கள் திரண்டு வந்து மனோகரை பார்த்துவிட்டு காலை இழந்த செய்தியை கேள்விப்பட்டு கண்களில் நீர் மல்கச் செல்கின்றனர். விவரம் கேள்விப்பட்ட சுதா நர்சிங் ஹோம் வருகிறாள். அவள் அந்த அறைக்குள் உள்ளே நுழைந்தபோது
மீனாட்சி அம்மாள் மகனுக்காக சாத்துக்குடி பழரசம் பிழிந்து கொண்டிருக்கிறாள். வாம்மா சுதா. போர்வை போர்த்தப்பட்டு காலை இழந்த நிலையில் இருக்கும் மனோகரை பார்க்கிறாள். குப்பென்று மனம் நிறைய ஒரு வேதனை எழுந்தாலும் கூடவே என்றோ நடந்த அந்த மாலை நிகழ்ச்சி வந்து மனதில் எட்டிப் பார்க்கிறது. முகத்தில் எவ்வித உணர்ச்சியையும் காட்டாதவளாக மீனாட்சி அம்மாளை பார்த்து, சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? சுதாவை கண்டதும் கண்களில் நீர்த்திரை படர மீனாட்சி அம்மாள், அதுதான் பார்க்கிறியேம்மா, ஆடி ஓடி திரிஞ்ச என் மகனின் காலை அந்த ஆண்டவன் எப்படி உடைச்சு போட்டுட்டான் பாரு. நாங்க யாருக்கும் மனசால கூட எந்த கெடுதலும் செய்யலியே. உங்க மகன் நிறையச் செய்திருக்கார். இந்த கால்தானே ஓடி ஓடி ஒவ்வொரு பெண்ணையும். இப்ப கல்யாணத்துக்கப்புறம் மாறியிருக்கலாம். முன் செய்த பாவம் சும்மா விடுமா என்ன? உட்காரும்மா. நினைவுகளை மீனாட்சி அம்மாளின் குரல் கலைக்கிறது. எப்ப ஆண்டி டிஸ்சார்ஜ் செய்வாங்களாம்? இன்னும் 1 மாதம் ஆகும் போல இருக்கு. இந்த டாக்டர் மோகன் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். நல்லா கவனிச்சுக்கறார். அதனால் நல்லா குணப்படுத்திட்டு அனுப்பறேங்கறார். ஆமாம் ஆண்டி, அதுதான் நல்லது. ஆபீஸை பொறுத்தவரைக்கும் நாங்க பார்த்துக்கறோம். கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. மனோகரின் திருமணத்திற்கு பிறகு ஆபீஸ் விஷயம் தவிர ஒரு வார்த்தை கூட அனாவசியமாக பேசியதில்லை சுதா. அந்த பழக்கம் காரணமாக மீனாட்சி அம்மாளிடமே பேசுகிறாள் சுதா. மீனாட்சி அம்மாளும் சுதா மனோகரிடம் பயம் கலந்த மரியாதை காரணமாக பேசுவதில்லை என்றே நினைக்கிறாள். அப்ப நான் வரேன் ஆண்டி சொல்லிவிட்டு விறுவிறுவென்று அறையை விட்டு வெளியேறுகிறாள் சுதா. 1 மாத காலம் மெதுவாக ஊர்ந்து கழிகிறது. இப்போது டாக்டர் மனோகரை ஊன்றுகோல் உதவியுடன் நன்றாக நடக்க பழகியிருக்கிறார். அத்துடன் சக்கர நாற்காலி வேறு. ஓரளவு உடம்பிற்கு தெம்பு வந்த பிறகு மனோகருக்கு மருத்துவமனையில் இருப்பு கொள்ளவில்லை. வீட்டிற்குப் போய் குழந்தைகள் முகத்தை பார்த்தால் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் என்று நினைத்து அவன் கேட்டுக்கொண்டதற்கிணங்க டாக்டர் மனோகரை டிஸ்சார்ஜ் செய்கிறார். 1 மாதம் கழித்து வந்து வீட்டை பார்க்கும் போது ஏதோ ஒரு வெளி ஊருக்கு போய்விட்டு திரும்பி வந்தது போல் இருக்கிறது மனோகருக்கு. சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு வீடு முழுவதும் சுற்றி வருகிறான். மகன் சக்கர நாற்காலியில் வரும் கோலத்தைக் கண்ட மீனாட்சிக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போலிருக்கிறது. தான் அழுதால் அது தன் மகன் மனத்தை பாதிக்கும் என்பதால் கஷ்டப்பட்டு தனது கண்ணீரை மறைக்கிறாள். தாரிணிக்கு வீட்டில் இருக்க இருப்பே கொள்ளவில்லை. 1 நிமிடம் 1 யுகமாக கழிகிறது அவளுக்கு. ஸ்விம்மிங் பூல், கிளப், பார்லர் என்று திரிந்தவளுக்கு தனது வீடே மருத்துவமனை ஆகிவிட்டதைப் போன்ற ஒரு உணர்வு. நாளாக ஆக கணவனுக்கு பணிவிடை செய்வதே அவளுக்கு கசக்க ஆரம்பிக்கிறது. கணவனை தெய்வமாக நினைப்பவர்கள் வீட்டை கோவிலாக நினைத்து அந்த கோவிலையே வலம் வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் கணவனை பொழுது போக்காக நினைப்பவர்கள் வாசலில் மனோகர் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்கிறான். இன்னிலிருந்து கிளப்பிற்கு போகலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் ஒரு சேஞ்ச் வேணாமா? தாராளமா போயிட்டு வா. நீங்களா சொல்ட்டீங்க தாங்க்ஸ். அதெப்படி உடனே போயிட்டு வான்னுட்டீங்க? வேதனையோட தான் சொல்றேன். போயிட்டு வா. அதானே பார்த்தேன். எங்கே சந்தோஷமாக அனுப்பிட்டீங்களோன்னு நினைச்சேன். பின்னே என்ன? சேஞ்ச் தேவைன்னா குழந்தைகளோட விளையாடு. இல்ல என் கூட சீட்டு விளையாடு. டிவி பார். அதுவும் போர் அடிக்குதா? ஏதாவது படம் பாரு. அதென்ன? கிளப்புக்கு போன தானா சேஞ்ச் கிடைக்கும்? மனமாற்றம் தேவைன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போகணும். அப்படின்னா வா. காரை இடு. நாம 2 பேருமே கடற்கரை வரையில போயிட்டு வருவோம். தேவை இல்ல. முகத்திலடித்தாற்போல் பட்டென்று சொல்லிவிட்டு உள்ளே போய் விடுகிறாள் தாரிணி. உள்ளே இருந்து கொண்டு இவர்கள் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சி அம்மாளின் மனம் வேதனையால் துடிக்கிறது. கால் இழந்த நிலையில் மகன். கால் ஓயாமல் சுற்றும் மருமகள். இவள் போக்கு எதில் கொண்டு போய் விடுமோ என அந்த வயதான உள்ளம் தவிக்கிறது. அடுத்த நாள் தாரிணி கீழ வந்து மனோகருக்கு காபி வாங்கிட்டு போம்மா. அன்று ஆயா வேலைக்கு வராததால் தாரிணியையே கீழே வரச் சொல்லிக் குரல் கொடுக்கிறாள் மீனாட்சி. 2-3 தடவை குரல் கொடுத்தும் தாரிணி வராமல் போகவே மீனாட்சி அம்மாளே 2 காபி கலந்து லாஸ்கில் ஊற்றி எடுத்துக்கொண்டு மாடிக்குச் செல்கிறாள். மனோகரனுடைய படுக்கையறை கதவை தட்டப் போனவள் கைப்பட்டதும் கதவு திறந்து கொள்ள வெளியில் இருந்தே மனோகர், தாரிணி எனக் குரல் கொடுக்கிறாள். என்னம்மா? தூக்கத்திலிருந்து விழித்த மனோகர், உள்ள வாங்கம்மா என்கிறான்.
ஏம்மா நீங்களே காபி எடுத்துக்கிட்டு வர்த்தீங்க? ஐயா எங்கே? ஆயா இன்னைக்கு வரல்லப்பா. அப்ப தாரிணிகிட்ட கொடுத்து அனுப்பலாமே. அதுக்குத்தான் கூப்பிட்டேன். தாரிணி இறங்கி வரல. அசந்து தூங்கறா போல இருக்குன்னு நானே கொண்டு வந்துட்டேன். ஆமாம்பா. தாரிணி எங்க? இங்க இல்லியேம்மா. கீழ இறங்கி போயிட்டாள்னு நினைக்கிறேன். நான் கீழே இருந்து தானேப்பா வர்த்தேன். அவ அங்கேயும் வரல்லியே. அன்னிக்கு மாதிரி சொல்லாம கொள்ளாம ஸ்விம்மிங் பூல் போயிட்டாளோ? கீழே ஆர்த்தி அழும் சத்தம் கேட்கவே மீனாட்சி அம்மாள் அவசரமாக காபி தம்ளரையும் இலாஸ்கையும் எடுத்துக்கொண்டு கீழே விரைகிறாள். இந்த வயதான காலத்தில் அம்மா தன்னோடும் தன் 2 குழந்தைகளோடும் படும் பாட்டை நினைக்க பரிதாபமாக இருக்கிறது மனோகருக்கு. கட்டிலிருந்து சக்கர நாற்காலிக்கு மாறியவன் கண்களில் தண்ணீர் கூஜாவுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த ஒரு காகிதம் கண்ணில் படுகிறது. இது என்ன என்று ஆவலோடு பிரித்தவன் தாரிணியின் கையெழுத்தைக் கண்டதும் அதிர்ச்சியடைந்து படிக்கத் தொடங்குகிறான். மனோகருக்கு, காலையில் எழுந்து என்னை தேடியிருப்பீர்கள். என்னைத் தேட வேண்டாம். தேடியும் பயனில்லை என்பதற்காகவே இந்தக் கடிதம். நான் ஒரு சுதந்திர பறவை. இது நீங்கள் அறிந்ததே. எந்தச் சிறு கட்டுப்பாடும் என்னை கட்டிப்போடுவதை விரும்பாதவள். நேற்று நான் ஒரு கிளப்பிற்கு போகக்கூட நீங்கள் என்னை அனுமதிக்கவில்லை. அப்போதே இது வீடு இல்லை, சிறை என்பதை உணர்ந்துவிட்டேன். இனியும் இந்தச் சிறையில் கைதியாய் அடைந்து கிடக்க எனக்கு விருப்பமில்லை. வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் இன்பமாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்பவள் நான். இனியும் இங்கிருந்தால் துன்பத்தைதான் அனுபவிப்பேன். உறவு என்கிற கயிற்றுக்குள் இனியும் சிக்கிக்கொண்டு தவிக்க நான் தயாராக இல்லை. நீங்கள் என்னை தேட வேண்டாம். குழந்தைகளும் என்னை அதிகம் தேட மாட்டார்கள். ஆரம்பத்திலிருந்தே நான் அவ்வாறு அவர்களை பழக்கி வைத்திருக்கிறேன். உங்களைப் பொறுத்தவரையில் இந்த தாரிணி இறந்துவிட்டாள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மறுமணம் செய்து கொள்வதைப் பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. இனியும் தாங்கள் என்னை தேடி அலைந்து கண்டுபிடித்து என்னை தொல்லைப்படுத்த மாட்டீர்கள் என நம்புகிறேன். இப்படிக்கு கூண்டை விட்டு பறந்துவிட்ட தாரிணி கடிதத்தை படித்த மனோகருக்கு கை கால்கள் உதறலெடுக்கின்றன. தன்னை விட்டு அவள் போனதற்காக கூட மனோகர் கவலைப்படவில்லை. 2 பிஞ்சு குழந்தைகளை விட்டுப்போக அவளுக்கு எப்படி மனம் வந்தது? வீட்டை விட்டு மருமகள் ஓடிவிட்டாள் என்கிற அதிர்ச்சியை மீனாட்சி அம்மாள் எப்படி தாங்கிக் கொள்வாள்? அம்மா! வீடே 2ஆகும்படி அலறுகிறான் மனோகர். என்னவோ ஏதோ என பதறிக்கொண்டு வருகிறாள் மீனாட்சி அம்மாள். அம்மா! தலை முழுக தண்ணீர் எடுத்து வையுங்க. என் பெண்டாட்டா? டேய் மனோகர், என்னடா சொல்றே? பதறிய தாயிடம் கடிதத்தை நீட்டுகிறான் மனோகர். படித்த மீனாட்சி அம்மாளின் முகத்தில் உலகளவு வேதனை, கடலளவு கலக்கம். என்னப்பா இப்படி பண்ணிட்டா? இப்படி ஊர் சிரிக்கும்படியா காரியம் பண்ணிட்டாளேப்பா? நம்ம மூஞ்சியில இப்படி கரியே பூசிட்டாளே? இனி நாம் மத்தவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? வாய் ஓயாமல் புலம்ப ஆரம்பித்தாள் மீனாட்சி அம்மாள். மீனாட்சி அம்மாளின் புலம்பல் ஒரு புறம், புரியாமல் அழும் ஆனந்த் ஒரு புறம், பசித்து அழும் ஆர்த்தி ஒரு புறம். அம்மா, இனிமே அவ பேச்சை இந்த வீட்டுல யாரும் எடுக்கக்கூடாது. அவ சாமான்கள் ஏதாவது இருந்தா எடுத்து தூக்கி எறியுங்க. இல்ல நெருப்பு வெச்சு கொளுத்துங்க. என்னை பொறுத்தவரைக்கும் அவன் போட்ட கூச்சலில் குழந்தைகள் பயந்துவிடுமோ என்று அவர்களை அணைத்தவாறு தன் அறைக்குள் செல்கிறாள் மீனாட்சி அம்மாள். மாதம் 1 நழுவி மறைகிறது. மனோகருக்கு பொருத்துவதற்காகச் செயற்கை கால் ஒன்றிற்கு வெளிநாட்டில் ஆர்டர் கொடுத்திருந்தார் டாக்டர் மோகன். அந்தச் செயற்கை கால் அழகாக பேக் செய்யப்பட்டு அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகிறது. அந்தக் காலை எடுத்துக்கொண்டு மனோகர் வீட்டிற்கு உற்சாகத்துடன் வருகிறார் டாக்டர். மனோகர் சார், கவலையை விடுங்க, உங்களுக்கு கால் திரும்ப கிடைச்சாச்சு. செயற்கை காலை மனோகரின் முழங்காலுடன் பொருத்தி பெல்ட்டால் இணைக்கிறார் டாக்டர். 2 கால்களையும் ஊன்றி முதலில் நில்லுங்கள். நிற்க முயற்சிக்கிறான் மனோகர். முழங்காலைச் செயற்கை காலுடன் அழுந்த பொருத்திக் கொண்டு நில்லுங்கள். 2 கால்களையும் ஊன்றி நிற்பதே ஒரு பெரிய சாதனையை செய்துவிட்டது போல் இருக்கிறது மனோகருக்கு. முதல்ல கொஞ்சம் நடக்கச் சிரமமாக இருக்கும். ஏன், வலிக்கக்கூடச் செய்யும். நடந்து பழக பழகச் சரியாகிவிடும். 1 வாரத்திற்குள் நடந்து பழக வைக்க ஒரு நர்ஸை அனுப்புகிறேன். முதல் நாள் என்பதால் 4 தப்படிகள் எடுத்து வைக்க பழக்கிவிட்டு தன் நர்சிங் ஹோமிற்கு விரைகிறார் டாக்டர். அடுத்த நாள் முதல்
ஒரு நர்ஸ் வந்து செயற்கை காலை பொருத்தி நடக்கப் பழக்குகிறாள். 10 நாட்களில் இயல்பாக நடக்க ஆரம்பிக்கிறான் மனோகர். தினமும் தோட்டத்தைச் சுற்றி உலா வருகிறான். மகனுக்கு இந்த மட்டுமாவது நடை வந்ததே என மகிழ்ச்சி அடைகிறாள் மீனாட்சி அம்மாள். காலிங் பெல் ஒலிக்கிறது. கதவை திறந்த மனோகர் சுதாவைக் கண்டதும் என்ன என்பது போல் பார்க்கிறான். சுதாவின் கையில் ஓர் ஆபீஸ் பைல். விபத்துக்குப் பிறகு முக்கியமான ஐல்களில் வீட்டிலிருந்தபடியே மனோகர் கையெழுத்து போடுவது வழக்கம். தினசரி ராம்குமார்தான் மனோகர் வீட்டிற்கு வந்து கையெழுத்து வாங்கிச் செல்வார். ராம்குமார் ஒரு வாரம் விடுப்பில் இருப்பதால் இன்று சுதா வரவேண்டியதாகிவிட்டது. பைலை பிரித்து கையெழுத்திடுகிறான் மனோகர். வாம்மா சுதா, இப்பத்தான் வழி தெரிஞ்சுதா? சிரித்தபடியே வரவேற்கிறாள் மீனாட்சி. இப்படி இருக்கே? நல்லா இருக்கேன் ஆண்டி. பாட்டி என்று ஓடி வந்து காலை கட்டிக்கொள்ளும் குழந்தை ஆர்த்தியை தூக்கிக் கொள்கிறாள் மீனாட்சி அம்மாள். தாரிணி வீட்டை விட்டுச் சென்ற விஷயம் சுதாவுக்கு தெரிந்திருந்தாலும் அவள் அதை தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவில்லை. காபி சாப்பிடுமா? பரவாயில்ல ஆண்டி, இப்பத்தான் ஆபீஸ்ல குடிச்சேன். கையெழுத்து போட்டாச்சு. சுதா, நீ போகலாம். விரட்டாத குறையாக அவளை வீட்டை விட்டு அனுப்புகிறான் மனோகர். அம்மா, இங்கே வாங்க, உங்களுக்கு ஒன்னு சொல்லி வைக்கிறேன். ஆபீஸ் ஆளுங்க யாரும் செய்ன் வாங்க அது இதுன்னு இங்க வந்தா காபி சாப்பிடுங்க. சோக்கியமா அப்படி இப்படி என்ற உபசரணையெல்லாம் வேண்டாம். புரிஞ்சுதா? பாவம்பா சுதா, அம்மா இல்லாத பொண்ணு. எனக்கு என்னவோ அவ மேல ஒரு தனி பிரியம். இவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. தலைக்கு மேல ஏறிடுவா. போப்பா, உனக்கென்னவோ அவள்னாலே ஒரு வெறுப்பு. சொல்லிவிட்டு உள்ளே போகிறாள் மீனாட்சி. கபாலீஸ்வரர் கோவில். பிரகாரத்தைச் சுற்றிவிட்டு கோவில் மண்டபத்தில் உட்காருகிறாள் மீனாட்சி அம்மாள். குழந்தைகள் அவளுக்கு பக்கத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலையில் குழந்தைகளுடன் வந்து அந்த கற்பகாம்பாளிடம் தன் மனக்கஷ்டங்களை ஒப்பிப்பதே வழக்கமாகிவிட்டது மீனாட்சி அம்மாளுக்கு. இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இந்தச் சின்ன வயசிலேயே தாயன்பு கிடைக்காமல் போய்விட்டதே. நான் என்னதான் கண்ணுக்குக் கண்ணாய் கருத்தாய் வளர்த்தாலும் அவர்கள் அம்மான்னு வாய் நிறைய கூப்பிட ஒரு தாய் வேண்டாமா? மனோகருக்கும் தான் அப்படி என்ன வயதாகிவிட்டது? இந்தச் செயற்கைக்கால் பொருத்தியதும் அவன் நடக்கும்போது நாமே வலிய போய் இது நிஜக்கால் இல்லை செயற்கைக்கால் ன்னு சொன்னால்தான் தெரியும். அவன் மனமும் தன் இன்ப துன்பங்களைச் சொல்ல ஒரு துணை தேடாதா? என்னதான் நான் அவனை கவனித்துக் கொண்டாலும் அவனுக்கென்று ஒரு பெண் துணை அவசியமில்லையா? பேசாமல் மனோகருக்கு மறுமணம் செய்தால் என்ன? அவனுக்கு இருக்கும் சொத்துகளுக்கு நான் நீ என்று பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு கிடைப்பார்கள். ஏதோ நான் இருக்கும் வரை இந்த குழந்தைகளையும் மனோகரையும் பார்த்துக் கொள்வேன். எனக்கும் வயதாகிறதே. ஆஸ்துமா வேறு. எனக்கு பிறகு. அதனால் என் கண் உள்ள போதே மனோகருக்கு மறுமணம் செய்துவிட வேண்டும். ஆனால் வருபவள் ஆனந்தையும் ஆர்த்தியையும் தன் கண்ணைப்போல் கவனிப்பாள் என்பது என்ன நிச்சயம்? தனக்கென்று ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் இவர்கள் இருவரும் இரண்டாம் பட்சம். மீனாட்சி அம்மாள் இவ்வாறு வெகுவாக குழம்புவதற்கு காரணம் நேற்றைய இரவு நடந்த ஒரு நிகழ்ச்சியே. நேற்று இரவு 1 மணி இருக்கும். மீனாட்சி அம்மாளுக்கு ஆஸ்துமா அதிகமாகவே மாத்திரையைப் போட்டுக்கொண்டு படுக்கவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் சிரமப்படுகிறாள். குழந்தைகள் இருபக்கமும் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாத்திரை போட்டுக்கொண்ட அசதியில் நன்றாக கண் அயர்ந்த மீனாட்சி அம்மாளை ஆர்த்தியின் வீல் என்ற அழுகை விழிக்க வைக்கிறது. ஐயோ! குழந்தை எவ்வளவு நேரம் பசியால் துடித்துக் கத்தியதோ! எழுந்து விளக்கை போட்டு பார்க்கிறாள். குழந்தை படுக்கையை வேறு நனைத்து ஈரக்கவுனுடன் தொப்பலாக கிடக்கிறாள். மூச்சு வாங்க குழந்தையின் உடையை மாற்றிவிட்டு பால் கலந்து கொடுப்பதற்குள் போதுமென்றாகிவிடுகிறது மீனாட்சி அம்மாளுக்கு. எனக்கு இந்த வயதான காலத்துல வியாதியையும் கொடுத்து இந்த 2 பிஞ்சு குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பையும் கொடுத்து நம்மை பகவான் இப்படி சோதிக்கிறாரே. பிறகு குழந்தையை தூங்க வைத்துவிட்டு படுத்த மீனாட்சி அம்மாளுக்கு வெகுநேரம் ஆகியும் மறுபடி தூக்கம் வரவில்லை. எண்ணச் சுமைகள் அழுத்த புரண்டு படுக்கிறாள். நேற்றைய இந்த நிகழ்ச்சியை அசை போட்டுக்கொண்டு மனம் குழம்பியவாறு கோவிலில் அமர்ந்திருந்த மீனாட்சி அம்மாளுக்கு தன் மனக்குழப்பங்களுக்கான விடையே எதிரே நடந்து வருவது போல் தோன்றியது. ஆவ்! சுதாதான் எதிரில் வந்து கொண்டிருக்கிறாள். இவளைவிட பொருத்தமான வேறு பெண். அன்பாக குழந்தைகளை அரவணைக்கும் பெண் மனோகருக்கு கிடைக்கவா போகிறாள்? என்ன ஆண்டி?
அடிக்கடி கோவிலில் சந்திச்சுக்கறோம் போலிருக்கே. ஆமாம்மா, வழக்கமா வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு வருவேன். நானும் வெள்ளிக்கிழமை வந்து கற்பகாம்பாளுக்கு விளக்கு போடுவேன் ஆண்டி. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. உட்காரேன். என்ன ஆண்டி, 2 பேரையும் இப்படிச் சமாளிக்கிறீங்க? எனக்கு வயதான காலத்துல சிவா ராமான்னு இருக்க முடியாம 2 வாண்டுகளை மேய்க்க வேண்டியிருக்கு. பேசாம மனோகருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பார்க்கறேன். சொல்லிவிட்டு சுதாவின் முகத்தையே உற்று பார்க்கிறாள் மீனாட்சி அம்மாள். சுதாவின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் கண்டு கொள்ள முடியவில்லை. முதலில் மனோகரிடம் இதைப்பற்றி பேசிவிட்டு பிறகு இவளிடம் பேசி இவள் கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன். இந்த கற்பகாம்பாள் என்ன நினைக்கிறாளோ? பாட்டி பசிக்குது. கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதை உணர்ந்த மீனாட்சி அம்மாள், வரேம்மா சுதா. வாயேன், உன்னை மகளிர் விடுதியில விட்டுட்டு போறேன். வேண்டாம் ஆண்டி, நான் இன்னும் அர்ச்சனையை முடிக்கல. முடிச்சிட்டு போய்க்கிறேன். சரிம்மா, நான் வர்றேன். இடுப்பில் ஆர்த்தியை தூக்கிக் கொண்டு ஆனந்தை கையில் பிடித்தவாறு செல்லும் மீனாட்சி அம்மாளை பார்க்க பரிதாபமாக இருக்கிறது சுதாவிற்கு. வீட்டிற்குள் நுழைந்த மீனாட்சி இலாஸ்கில் காபி அப்படியே இருப்பதை பார்க்கிறாள். எம்பா மனோகர், காபி குடிக்கல்லியா? லாஸ்கில அப்படியே இருக்கே. மறந்துட்டேம்மா. இதுக்குத்தான் உனக்குன்னு ஒருத்தி வேணுங்கிறது. உன் தேவைகளை அப்பப்ப கவனிச்சுக்குவாள் இல்லையா? எதுக்கும்மா? காபியை எடுத்து ஊத்திக் கொடுக்க ஒரு கல்யாணமா? அதுக்குன்னு இல்லப்பா. எனக்கும் வயசாகுது. 2 குழந்தைகளோட 3வது குழந்தையா? உன்னையும் கவனிக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணலாம்கிறீங்க? ஒரு ஆயா வேணா கூட போட்டுக்குங்க. உனக்கு எப்படிச் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் உனக்கு புரியல்லியா? இல்ல, புரியாத மாதிரி நடிக்கிறியான்னும் தெரியல. என்னம்மா ஒரே புதிரா பேசுறீங்க? புதிர் ஒண்ணுமில்ல. நேரடியாகவே கேட்கறேன். நீ ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? போதும்டா சாமி, ஒரு கல்யாணம் பண்ணிண்டதுக்கே சந்நியாசம் வாங்கிக்காத குறையா இருக்கேன். ஏண்டா இவன் இப்ப நிம்மதியா இருக்கானேன்னு பார்க்கிறீங்களா? எல்லாரும் அவ மாதிரி இருந்திடுவாங்களா? நீயே பொண்ணு பார்த்தே, அது அந்த மாதிரி ஆகிட்டுது. இப்ப நான் உனக்கு பொருத்தமான பொண்ணா பார்க்கறேன் பாரு. அம்மா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க பொண்ணும் பார்க்க வேணாம், மண்ணும் பார்க்க வேணாம். இப்பத்தான் நான் கொஞ்சம் நிம்மதியாயிருக்கேன். அபீஸ், அதை விட்டா வீடு குழந்தைகளோட விளையாட்டுன்னு சந்தோஷமாக இருக்கேன். இன்னொருத்தி வந்து அவ ஆனந்த் ஆர்த்தியை அடிக்கிறாள்னு வைத்துக்குங்க, என்னால தாங்க முடியாது. என் நீங்கதான் தாங்கிக்குவீங்களா? என்னமோப்பா யோசிச்சு பாரு. அம்மா சொல்றதிலையும் அர்த்தம் இருக்கும். ஆனந்த் கண்ணா, ஆர்த்தி குட்டி, அப்பா கிட்ட வாங்க. பாட்டி உளர்ட்டாங்க, அவங்களை அடிங்க. அப்பா சொன்னதை கேட்டுக்கொண்டு ஆனந்தும் ஆர்த்தியும் ஓடிவந்து மீனாட்சியை தங்கள் பட்டுக்கரங்களால் அடிக்க அப்படியே வாரி அணைத்துக் கொள்கிறாள் மீனாட்சி அம்மாள். அடுத்த நாள் மறுபடியும் மெதுவாக மகனிடம் கல்யாண பேச்சை ஆரம்பிக்கிறாள் மீனாட்சி அம்மாள். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகராதா என்ன? என்னம்மா, உங்களோட ஒரே தொந்தரவா போச்சு. எந்த முகத்தோட நீங்க எனக்கு பொண்ணு தேடப் போறீங்க? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. 2 குழந்தைகள் இருக்காங்க. முதல் பெண்டாட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாள்னு சொல்லுவீங்களா? இல்ல, இதையெல்லாம் மறைச்சிட்டு எனக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? உனக்கு ஏன் இந்த கவலை எல்லாம்? மணவரையில பெண்ணை அழைச்சிக்கிட்டு வருவேன். கட்டுடா தாலியேன்னு சொல்லுவேன். நீ கட்ட வேண்டியதுதான். நான் உன்னோட முதல் கல்யாணத்தைத்தான் பார்க்கல. இந்த கல்யாணத்தையாவது கண்ணால் பார்க்கறேனே. சரிம்மா, பொண்ணு பாருங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. எனக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கலே. உங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தான் நான் சம்மதிக்கிறேன். யாருக்காகவோ? நீ சம்மதிச்சியே, அதுவே சந்தோஷம். பொண்ணும் தேட வேண்டியதில்லை, ரெடியா இருக்கு. அது தானே பார்த்தேன். நீங்க யாரையோ மனசுல வச்சுக்கிட்டுத்தான் இந்த மாதிரி பேசுறீங்களா? யார் அந்த ரெடியா இருக்கிற பொண்ணு? நம்ம சுதாவைத்தான் உனக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா அவளை இன்னும் கேட்கல்ல. நெருப்பை மிதித்து விட்டவன் போல பதறிப் போகிறான் மனோகர். என்னம்மா, நம்ம ஆபீஸ் ஸ்டெனோ சுதாவையா? ஆமாம்பா.
அவளுக்கென்ன? பணம் இல்லையே தவிர குணம் இருக்கு, அந்தஸ்து இல்லையே தவிர அழகும் அறிவும் இருக்கு. மொத்தத்தில் குடும்பத்துக்கு ஏத்த குத்துவிளக்கு அவள். அம்மா, நிறுத்துங்க. சுதாவை தவிர வேறே எந்த பொண்ணை வேண்டுமானாலும் நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். ஏன்? அவளுக்கென்ன? காரணம் எதுவும் கேட்காதீங்க. அவளைக் கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதுதான் ஏன்னு கேட்கறேன். அம்மா, ப்ளீஸ். என்னை கேள்வி கேட்டே என்னை தனியே இருக்க விடுங்க. உரக்க கத்திய மனோகரை ஒரு பார்ப்பது போல் பார்த்துவிட்டு உள்ளே போகிறாள் மீனாட்சி அம்மாள். இவனை எப்படிச் சம்மதிக்க வைப்பது? தாயே கற்பகாம்பாளே, இவன் மனதில் புகுந்து நீதான் இந்த நல்ல காரியத்துக்குச் சம்மதிக்க வைக்கணும். அந்த கற்பகாம்பாளும் மீனாட்சி அம்மாளைக் கைவிடவில்லை. அடுத்த நாள் மெதுவாக பேச்சை ஆரம்பிக்கிறாள். மனோகர், வயசான காலத்துல இந்த தாயை ஏம்பா இப்படி தவிக்க விடறே? ஆரம்பிச்சுட்டீங்களாம்மா? பின்ன என்னப்பா? அந்த சுதாவுக்கு என்ன குறைச்சல்? ஏன் அவளை வெறுக்கறே? நான் சரின்னாலும் அவ என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டா. அது என் பாடு. உனக்கென்ன? முதல்ல சுதாவை கேட்போம். சம்மதிப்பாள்னு தோணுது. அப்படி இல்லேன்னா பிறகு பார்த்துக்கலாம். மகனை ஒருவாறு சம்மதிக்க வைக்கிறாள் மீனாட்சி அம்மாள். மீண்டும் சுதா. பாகம் 5 இல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.